ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தான் இது. மேக்கப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐலைனர் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளிட்டர் ஐலைனர் அண்ட் இன்னொன்று வந்து கலர் ஐலைனர். ஸோ கலர் ஐலைனர்லேயே பீகாக் ப்ளூ. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். கிளிட்டர் ஐலைனர் வந்து கேட் விங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இப்போது இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஐலிட்ஸ்க்கு மேலே இல்லாமல் மேலே நம்ம ஐ ஷேடை போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இது ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது ஐலிட்ஸ்க்கு மேலே தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி இப்போ நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது கிளிட்டர் கலர் லைக் சில்வர் கலர் கிளிட்டரோட ஐலைனர் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜில் இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணுறதுக்கு ஃபேக் ஐலேஷஸ்லாம் ஒட்டியிருக்கேன். ஓகே, ஓ இப்படி இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கேட் ஐ சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம ஐலிட்ஸுக்கு மேலே கிடையாது, நம்ம ஐ ஷேடை போடுவோம்ல அந்த இடத்துல இது ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப வாட்டரியாக இருக்குது, தெரியவே இல்லை. மேபி காஞ்சா தெரியுமான்னு பார்க்கலாம், இல்லைன்னா இன்னொரு டைம் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா க்ளூவில் ஜிகினா போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து தெரியவே இல்லை. பட் ஓகே, சிம்பிளாக ஏதாச்சும் நம்ம போடணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். மேபி எனக்கு லைட் ரிஃப்ளெக்ஷனால் தெரியலையான்னு தெரியல. எவ்வளோ போட்டாலும் ஒன்றுமே தெரியல. ஓகே, இப்படி தான் இருக்குது. இது ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கேட் விங் மாதிரியே இருக்கும். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் லைன் எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒயிட் லைனர் கொடுக்குறாங்க. ஸோ அது ஏதோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால சரியாக வரலை. ஓகே, இப்படி தான் இருக்குது. வாட்டர் லைனில் போட்டது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கரெக்டாக போட்டால் ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் லுக்ஸ் லைக் திஸ். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் தெரியல. ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த ஐலேஷஸ், ஃபால்ஸ் ஐலேஷஸ் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நல்லா வந்து மேக்கப் ரிமூவர் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். அடுத்தது இந்த பீகாக் ப்ளூ. இது எனக்கு ரொம்ப, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் நெயில் பாலிஷ், இந்த கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நான் இது வந்து மேலே ஐஷேடோ போடுவோம்ல அங்கே போடலை, நம்ம எப்பயும் ஐலைனர் போடுவோம்ல அந்த இடத்துல போடுறேன். இது நல்லா கொஞ்சம் கலர் பிக்மெண்டடாகவே இருக்குது. வாவ், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. 2 கண்ணுலேயும் போட்டு வச்சு. வாவ், செலிப்ரிட்டி மாதிரி ஆயாச்சு போல இருக்கே. நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ஐலைனர்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.